கடவுளே, எதையோ நினைச்சு சாப்பாட்டை பிசைஞ்சுக்கிட்டே இருக்காளே, என்ன பிரச்சனை கொண்டு வர போறாளோ? என்ன கௌரி, சாப்பிடாம வெறுமனே பிசைஞ்சுக்கிட்டே இருக்க? ஒரு விஷயம் மனசு பிசைஞ்சுக்கிட்டு இருக்குமா. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன கேட்டா அந்த மாரிமுத்து போலீஸ்னு தெரியாம தான் தடுத்திருக்காரு. பாவம், இப்ப அவரை சட்டம் தண்டிக்க பாக்குது. இது நான் பார்த்த விஷயமா? இந்த மாதிரி நான் பார்க்காத பல விஷயம் இந்த நாட்டுல தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கு. 100 கோடிக்கு மேல இருக்கிற இந்த இந்திய ஜன சமுத்திரத்துல இது போல பல லட்சம் பேரு சமூக நீதி கிடைக்காம, சரியான நீதி கிடைக்காம நிரபராதிகளா இருந்தும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. சட்டத்தோட ஓட்டையில தப்பான போலீஸ்காரங்களையும் தப்பான வக்கீல்களையும் ரொம்ப சாமர்த்தியமா உபயோகப்படுத்தி நிரபராதிகளை குற்றவாளிகளா நீதிபதி முன்னாடி நிறுத்திடுறாங்கம்மா. இறையரே, யாருக்கும் எதுவும் நடக்கிறதுக்காக நீ எதுக்கு நம்ம வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அது அவங்க தலைவிதிடி. மதியால விதிய வெல்லலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கம்மா. பெத்தவ நான் சொல்றேன், முதல்ல இந்த பேச்சு விடு. இல்லம்மா, இந்த பேச்சை நான் விடுறதா இல்ல. கூடவே இந்த கேஸையும் நான் விடுறதா இல்ல. நினைச்சண்டி, நினைச்ச கையில சோத்த பேசுறவ கடைசியில இந்த மாதிரி முடிவதான் எடுப்பேன்னு நினைச்ச. தவறான வழக்கு தர்மதேவதை முன்னால வரலாம், அது தப்பு இல்ல. ஆனா தர்மதேவதை அந்த வழக்குக்காக வளைஞ்சிடக்கூடாது. அதனால இந்த வழக்குல நான் பாதிக்கப்பட்ட மாரிமுத்துக்காக ஆஜராக போறேன். வேணாண்டி, இதுக்கு முன்னாடி நீ விலை கொடுத்து வாங்கின வம்பே போதும். எல்லாரையும் திருத்த பார்க்காத, அது உன்னால முடியாது. அதே மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு பார்க்காத, அதுவும் உன்னால முடியாது. தட்டி கேட்க புறப்படுற எனக்கு தாலாட்டு பாடுறத எப்பமா நிறுத்த போற? சம்பாதிச்ச மட்டும் போதாதுமா, நமக்குன்னு கொஞ்சமாவது சமூக அக்கறையும் வேணும். வெளியில மின்னல் அடிச்சு வானம் வெடிச்சு மழையா வெள்ளம் வரப்போ நம்ம வீட்டு கதவை பலமா சாத்திக்கிட்டா மட்டும் போதாதுமா. குடிசையில இருக்கிறவங்க, குப்பத்துல இருக்கிறவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அதுக்காக என்ன சுயநலவாதியா பாக்காத. நானும் பாவம் புண்ணியெல்லாம் பாக்குறவதான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இதுதான் என் கேள்வி. அம்மா, தேவையில்லாத சமூக சேவை எதுக்குன்னு அன்னை தெரசா நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அடுத்த வீட்டுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டாங்கம்மா. தேவையில்லாத அரசியல் நமக்கு எதுக்குன்னு இந்த மாதிரி இந்திரா காந்தி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா, மண்ணில புதைச்ச விதை மரம் ஆகறதுக்கே போராடி மண்ணை பொழந்துகிட்டு விருட்சமா வெளியில வரப்போ உணர்ச்சி உள்ள மனுஷங்க நாம போராடக்கூடாதா? அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரப்போ அதனால எனக்கு என்னன்னு கண்டுக்காம போனா அந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம தலைமையில வந்து உட்காந்துக்கோமா. நம்ம எதுவும் இல்லாத ஏழையா இருக்கிறதுல தப்பு இல்லம்மா. எதுவுமே கேட்காத போராடாத கோழையா இருக்கிறது தான் தப்பு. உனக்கு என்ன, நான் தேவையில்லாத பிரச்சனைக்கு போனா என் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு தானே பயப்படுற? அம்மா, நான் ஒண்ணே சொல்லட்டுமா? சாவை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? சாவு நம்மளை தேடி வரப்போ நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம். தேயாது இரும்பு மணக்காதுமா, தேயிற சந்தனம் தான் மணக்கும். உன் உறக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு. இத சொன்னவர உலகமே உற்று பார்த்த அமரர் அப்துல் கலாம் தான். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லம்மா. ஆனா அவர் கனவு காண சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாழும். ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல சட்டமும் நீதியும் காப்பாத்தப்படணும்னு நான் கனவு காண போறேம்மா. அதுக்காக நான் கண்ணை மூடவும் தயாரா இருக்கேன். கௌரி, என்ன இப்படி பண்றா?